இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கஸ்டம்ஸ் லா. சரி, கஸ்டம்ஸ் லாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக டேக்ஸ், எத்தனை டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் இருக்குது இந்தியாவில் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ டேக்ஸை ரெண்டு டைப்பாக ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். டேக்ஸ் இஸ் டிவைடட் இன்டு டைரக்ட் டேக்ஸ், இன்னொன்று இன்டைரக்ட் டேக்ஸ். இப்போ டைரக்ட் டேக்ஸ்னா இன்கம் டேக்ஸ். சரி, இதில் என்ன டைரக்ட் டேக்ஸ்லனா the person earning income will himself pay the tax. என்னோட இன்கம்க்கு நானே டேக்ஸ் பே பண்ணிட்டேன்னா அது வந்து டைரக்ட் டேக்ஸ். அதே இன்டைரக்ட் டேக்ஸ்னா when burden of taxation is shifted to someone else. என்னோட இன்கம்க்கு இன்னொருத்தர்கிட்ட இருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணி நான் பே பண்ணாலும் தட் இஸ் இன்டைரக்ட் டேக்ஸ். சரி, இன்டைரக்ட் டேக்ஸ் ஃபர்ஸ்ட் கஸ்டம்ஸ், அப்புறம் CST. CST na Central Sales Tax, VAT, Excise. Excise na manufacture பண்ணும்போது கட்டுறது, and Service Tax. இது Excise Duty. So இப்போ இது Excise Duty, Service Tax எல்லாத்தையுமே abolish பண்ணிட்டாங்க. எல்லாத்தையுமே abolish பண்ணிட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து GST, Goods and Service Tax ஒரே tax. பட் கஸ்டம்ஸ் டியூட்டி மட்டும் இன்னும் ப்ரிவலண்டாக இருக்கு. ஸோ இன்டைரக்ட் டேக்ஸில் இன்னைக்கு இந்தியாவில் GST இருக்கு, இன்னொன்று கஸ்டம்ஸ் இருக்கு. அதே மாதிரி டைரக்ட் டேக்ஸில் வெல்த் டேக்ஸ் எல்லாம் முன்னாடி இருந்துச்சு, இப்போ தட் இஸ் ஒன்லி இன்கம் டேக்ஸ். சரி, இப்போ இன்கம் டேக்ஸை யார் கவர்ன் பண்ணுறா, ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்னா CBDT, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ். இப்போ GSTயும் கஸ்டம்ஸும் யாரை ரெகுலேட் பண்றாங்க அப்படின்னா CBIC, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ். முதல்ல இது வந்து ஈஸியா இருந்துச்சு, இப்போ இட் காட் கன்வெர்டட் டு IC. முதல்ல எக்ஸைஸ் டியூட்டி எல்லாம் இருந்தப்போ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எக்ஸைஸ் அண்ட் கஸ்டம்ஸ் இருந்துச்சு. இப்போ ஆஃப்டர் GST கேம் இன் டு பிக்சர் அது வந்து CBIC மாறிடுச்சு. I மீன்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ். இங்க சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ், இங்க சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ். ஓகே, இப்போ நம்ம கஸ்டம்ஸ் லாக்குள்ள போகலாம். இது எந்த இயர் ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க? 1962. இதோட சார்ஜிங் செக்ஷன் என்ன? செக்ஷன் 12. சார்ஜிங் செக்ஷன்னா என்னது? தட் செக்ஷன் கிவ்ஸ் த பவர் டு கலெக்ட் டேக்ஸ். அதுதான் வந்து செக்ஷன் 12. கஸ்டம்ஸ் லால சார்ஜிங் செக்ஷன் இஸ் செக்ஷன் 12. சரி, இது எதுக்காக கஸ்டம் டியூட்டி எல்லாம் கட்டுறோம் அப்படின்னா, ஒன்று இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும் போது we will pay customs duty. ஃபர்ஸ்ட் இதுவே பார்த்துக்கோங்க, CSTனா at the time of sales, VATம் at the time of sales. ஸோ இது ரெண்டும் சேல்ஸ் டேக்ஸ். ஆனால் இது என்னது? இது வந்து சேல்ஸ் டேக்ஸ். இது வந்து VAT வந்து இன்சைட் த ஸ்டேட் பண்ண, அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே if we are doing sales or inside கேரளால மட்டுமே நம்ம சேல்ஸ் பண்ணா VAT பே பண்ணுவோம். if it is going to be from தமிழ்நாடு to கேரளா or தமிழ்நாடு to ஆந்திரா or தமிழ்நாடு to தெலுங்கா, அந்த மாதிரி அவுட்சைட் த ஸ்டேட் பண்ணா then we'll have to pay CST, சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ். இது வந்து வேல்யூ ஆடட் டாக்ஸ். சரி, இங்க எக்ஸைஸ் டியூட்டி ஃபார் த பர்பஸ் ஆஃப் மேனுஃபேக்சர். நம்ம ஏதாவது சர்வீசஸ் ரெண்டர் பண்ணா we will pay சர்வீஸ் டாக்ஸ். அதே மாதிரி கஸ்டம்ஸ் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றப்போ you will pay கஸ்டம்ஸ் டியூட்டி. சரி, இப்போ இதெல்லாம் தான் சேர்ந்து என்ன ஆயிடுச்சு? GST. கஸ்டம்ஸ் மட்டும் இன்னும் ப்ரிவலண்டா இருக்கு. ஸோ அப்போ இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? levy and collection of duty. அப்போ எப்போ levy and collection of duty? during import and export. foreignல if we are importing and exporting we will have to pay customs duty. அடுத்தது regulation of import and export காக we will pay customs duty. protection of domestic industry, preservation of smuggling. smuggle பண்ணக்கூடாது, நம்ம வந்து எதனால லீகலா தான் இதுக்கு டியூட்டி பே பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ அந்த பர்பஸ்க்காக we will pay customs duty. அது கஸ்டம்ஸ் ஆக்ட் வந்து ஸ்மக்லிங்கை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இட் இஸ் கெட்டிங் யூஸ்ட். அடுத்தது கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இப்போ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் பேலன்ஸ் பண்ணி நம்மளோட USD ரேட் அண்ட் யூரோ ரேட், அப்புறம் GBP, இந்த ரேட், இந்த பவுண்ட், இது எல்லாத்தையும் வந்து ஒரு பேலன்ஸ். இப்போ 70 rupees ஒரு டாலர்னா இட் இஸ் பெட்டர் இஃப் வி பிரிங் இட் டு 50 rupees per dollar. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்காகவும் we will charge customs duty. சரி, இப்போ ப்ரொடெக்ஷன் ஆஃப் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி. ப்ரொடெக்ஷன் ஆஃப் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரின்னா என்னன்னு வித் அன் எக்ஸாம்பிள் நான் பின்னாடி போய் டைப்ஸ் ஆஃப் டியூட்டிக்கு கீழே சொல்லித்தரேன்.
சரி, அதுக்கு அடுத்தது ரூல்ஸ் வந்து செக்ஷன் 156, ரெகுலேஷன்ஸ் வந்து என்ன செக்ஷன் 157. என்னன்னா there are certain rules and regulations. அது எந்த செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா செக்ஷன் 156, இங்க செக்ஷன் 157. சரி, ரூல்ஸ் யார் ஃபார்முலேட் பண்ணுவா? சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுல என்னெல்லாம் சொல்லுவாங்க? டிவினா டிரான்சாக்ஷன் வேல்யூ, எந்தெந்த கூட்ஸுக்கு எப்படி எப்படி சார்ஜ் பண்ணணும், ஷிப்பிங் பில்ல இருக்க வேல்யூ எடுத்துக்கணுமா இல்லை எப்படி, இது எல்லாத்தையும் ப்ரிஸ்கிரைப் பண்றது. அதாவது ஒரு கால்குலேட்டர் இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா அந்த கால்குலேட்டரோட வேல்யூ என்ன? இப்போ 100 rupees தான் கால்குலேட்டர் வேல்யூனா on that only we will be charging 10% or 12% duty வந்து on that 100 only we will be charging. Say for example 100 rupees calculator value, so 10% customs duty na 10 rupees will be my customs. So in the 100 rupees ங்கிறது தான் transaction value. இந்த வேல்யூவை டிட்டர்மைன் பண்றதுக்கு எது யூஸ் ஆகுது? ரூல்ஸ் யூஸ் ஆகுது. இது யாரு பிரிஸ்கிரைப் பண்ணுவா? சென்ட்ரல் கவர்மெண்ட். அண்ட் ரெகுலேஷன்ஸ் யார் சொல்லுவா? சிபிஐசி. இங்கேயே படிச்சோம். சிபிஐசினா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ். ஸோ அவங்க தான் வந்து என்ன சொல்றாங்க? ரெகுலேஷன்ஸ் நமக்கு சொல்றாங்க. ரெகுலேஷன்ஸ்ல என்ன, எந்த ஃபார்ம்ல பே பண்ணணும், என்ன கண்டிஷன்ஸ் எல்லாம், எத்தனை நாளைக்குள்ள பே பண்ணணும், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் ஸ்டேட் பண்றது ரெகுலேஷன்ஸ். சரி, இப்போ இதுக்கு கீழே அடுத்தது செக்ஷன் 2. செக்ஷன் 2ல ஒண்ணுமே இல்லை, டெஃபினிஷன்ஸ் தான் லைனா சொல்லிட்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே யூ நீட் நாட் பை ஹார்ட், ஏன்னா நமக்கு வரப்போறது எல்லாமே ஒன் வேர்ட்ஸ். சும்மா எப்படின்னா என்ன அப்படிங்கிற மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்க என்ன சொல்லுங்க? கன்வேயன்ஸ், கஸ்டம்ஸ், கஸ்டம் ஸ்டேஷன்ஸ், கஸ்டம்ஸ் ஏரியா, கஸ்டம் ஸ்டேஷன், ஃபாரின் கோயிங் வெசல். ஃபாரின் கோயிங் வெசல் எனி வெசல் விச் இஸ் கோயிங் டு சம் ஃபாரின் கண்ட்ரி, அவ்வளவுதான். இம்போர்ட்னா என்ன? இஃப் வி ஆர் இம்போர்ட்டிங் சம் கூட்ஸ் ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரி, இஃப் வி ஆர் பிரிங்கிங் சம் கூட்ஸ் ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரினா தட் இஸ் கால்ட் அஸ் இம்போர்ட். இம்போர்ட்டட் கூட்ஸ்னா கூட்ஸை எந்த கூட்ஸை இம்போர்ட் பண்றோமோ அந்த goods will be imported goods. அடுத்தது importer the person who is importing. prohibited goods na இந்த இப்போ say for example assume pan masala is prohibited in India, அப்ப அதை இம்போர்ட் பண்ணனும், that will be prohibited goods. warehouse na வந்து public warehouse, private warehouse, special warehouse ன்னு மூணா கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. public warehouse na government warehouse is public warehouse, பிரைவேட்னா பிரைவேட் பார்ட்டிஸ் ஓன் பண்ற வேர்ஹவுஸ் இஸ் பிரைவேட் வேர்ஹவுஸ், ஸ்பெஷல் வேர்ஹவுஸ்னா வந்து இப்போ ரெஃப்ரிஜரேஷன் வேணும், இல்லை வந்து ஏர் கண்டிஷனிங் வேணும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தா தட் இஸ் ஸ்பெஷல் வேர்ஹவுஸ். சரி, கஸ்டம் ஸ்டேஷன்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ சி போர்ட்டு, அதுக்கப்புறம் ஏர்போர்ட், இல்லை வந்து இப்போ லேண்ட்ல வந்தோம்னா at the entry point எந்த இடத்துல வந்து நம்ம என்டர் பண்றோமோ all those are custom station. அதுக்கப்புறம் கஸ்டம்ஸ் ஏரியானா அங்க செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி, கூட்ஸ் கெப்ட் பிஃபோர் கிளியரன்ஸ். அதாவது கூட்ஸை கொண்டு வந்து இறக்கி வச்சிருவோம், அங்க வச்சுதான் வந்து அந்த கூட்ஸை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. யார் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க? கஸ்டம்ஸ் ஆஃபீஸர். அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்ட் பண்ணி உள்ள கொண்டு வரதுக்கு முன்னாடி எங்க கூட்ஸை கொண்டு வந்து இறக்கி வைக்கிறோமோ அந்த இடத்துக்கு பேர் தான் கஸ்டம்ஸ் ஏரியா. கன்வேயன்ஸ் தான் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் தான் கன்வேயன்ஸ். சரி, அடுத்தது லெவி அண்ட் கலெக்ஷன் ஆஃப் கஸ்டம்ஸ் டியூட்டி. இது வந்து ஒண்ணுமே இல்லை, செல்ஃப் டிக்ளரேஷன் தான். யார் இம்போர்ட் பண்றாங்களோ இல்லை யார் எக்ஸ்போர்ட் பண்றாங்களோ, அதாவது இந்தியால இருந்து யார் இம்போர்ட் பண்றாங்களோ இல்லை இந்தியால இருந்து யார் எக்ஸ்போர்ட் பண்றாங்களோ அவங்களே ஒரு ரேட் சொல்லிடுவோம், ஐ மீன் லைக் வேல்யூ சொல்லிடுவாங்க, இதுதான் என்னோட கூட்ஸோட வேல்யூ அண்ட் அதுக்கு இவ்வளோ டாக்ஸ் தான் கவர்மெண்ட், இவ்வளோ பர்சன்டேஜ் டாக்ஸ் தான் கவர்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களே கால்குலேட் பண்ணி தே வில் பே. இதுல ஏதாச்சும் இஃப் த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் இஸ் டவுட்ஃபுல், இல்லை வந்து ஏதாச்சும் தப்பா இருக்குன்னு அவர் நினைச்சாரு, இல்லை வந்து ஹி கேன் இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாருன்னா தென் ஹி வில் சேஞ்ச் த வேல்யூ, அதர்வைஸ் ஹி வில் நாட் சேஞ்ச் த வேல்யூ. அவர் என்ன, இப்ப நான் தான் இம்போர்ட் பண்றேன், நானே வந்து என்னோட கூட்ஸோட வேல்யூ 1000 rupees, இதுக்கு வந்து டாக்ஸ் வந்து கவர்மெண்ட் படி இந்த கூட்ஸுக்கு கவர்மெண்ட் சொன்ன ரேட்டு 12%. So 1000 rupees, 12% tax, so 120. So I will pay this 120 and I will bring in the goods. எக்ஸ்போர்ட் பண்ணாலும் இதே மாதிரி நானே என்னோட கூட்ஸோட வேல்யூன்னு சொல்லிடுவேன், அதுக்கு கவர்மெண்ட் சொன்ன ரேட் இதுதான்னு நானே எடுத்து கம்ப்யூட் பண்ணி கஸ்டம்ஸ் ஆஃபீஸருக்கு சப்மிட் பண்ணி அந்த டியூட்டியும் நான் பே பண்ணிடுவேன். கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் வில் டெஃபினெட்லி இன்ஸ்பெக்ட் பண்ணும் போது ஏதாச்சும் அவர் கண்டுபிடிச்சாருன்னா தென் ஹி மே சேஞ்ச், அதர்வைஸ் ஹி வில் நாட் சேஞ்ச். சரி, எக்ஸம்ஷன் படி பார்த்தோம்னா என்னன்னா ஒரு சில கூட்ஸ்
பப்ளிக் வெல்ஃபேர்க்காக கவர்மெண்ட் வந்து சரி இனிமேல் டாக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எக்ஸம்ஷன் கொடுக்கலாம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா எப்போ வேணா எந்த ப்ராடக்ட்டுக்கு வேணா தே மே எக்ஸம்ட் ஃப்ரம் டியூட்டி. அதுதான் அது எக்ஸாம் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்க? பை இஷ்யூயிங் அண்ட் நோட்டிஃபிகேஷன், அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்து தே வில் எக்ஸம்ட். சரி, இது மே வித்ட்ரா இமீடியட்லி ஆர் வித் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட். மே வித்ட்ரா இமீடியட்லி ஆர் வித் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்னா ஒன்றுமே இல்லை, இன்னையிலேருந்து டியூட்டி கட்ட வேண்டாம். இன்னைக்கு என்ன டேட்டு? சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னையோட டேட் வந்து 25/2020 வச்சுக்கோங்க. 2 days date. Assume 2 days date is 25/2020 அப்படின்னா இந்த டேட்ல இருந்து சொன்னா தென் that is immediately. அதே வந்து 1/1/2020 இருந்து நீங்க your goods are exempted from duty-னா அது வந்து with retrospective effect. அதாவது முன்னாடி ஒரு prior டேட்டுக்கு போய் அந்த டேட்ல இருந்து நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டாம்னு சொன்னா அது வந்து retrospective effect. அடுத்தது types of customs duty. கஸ்டம்ஸ் டியூட்டினா வந்து வெறும் ஒரே ஒரு டியூட்டி மட்டும் இல்லை, அதில் வந்து வேரியஸ் டைப்ஸ் வேரியஸ் நேம்ஸில் கஸ்டம்ஸ் டியூட்டி கேன் பி சார்ஜ்டு. என்னது? ஒன்று வந்து பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி, அப்புறம் கவுண்டர் வெயிலிங் டியூட்டி, அப்புறம் ஸ்பெஷல் அடிஷ்னல் டியூட்டி, ஆன்டி டம்பிங் டியூட்டி, சேஃப்கார்ட் டியூட்டி, ப்ரொடெக்டிவ் டியூட்டி. இப்போ இது மூணுமே ஒன்னே தான். டு ப்ரொடெக்ட் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி. என்ன எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியை? டியூட்டி போட்டு எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அஸ்யூம் நான் வந்து சைனாலேருந்து ஒரு மொபைல் வாங்குறேன், விச் காஸ்ட்ஸ் மீ ஒன்லி 8,000. அதே மொபைலை இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி எல்லாம் முடிச்சு அவர் ப்ராஃபிட்லாம் வச்சு வரும்போது சைனா இந்தியாவில் அதே மொபைல் மேனுஃபேக்சர் பண்ணி வரக்கு 15,000 ஆகுதுன்னா, ஸோ இந்தியன் கவர்மெண்ட் இந்த மேனுஃபேக்சரரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இங்கே என்ன பண்ணிடுவாங்க? 7,000 டியூட்டி லெவி பண்ணிடுவாங்க. ஸோ தட் இப்போ 8,000 மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஆகுது, ப்ளஸ் 7,000 டியூட்டி கட்டினார்னா அவரோட ப்ராடக்ட் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகும்போது 15,000, இந்தியன் மேனுஃபேக்சரோட ப்ராடக்ட்டும் 15,000. ஸோ இந்த மேனுஃபேக்சரரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு டியூட்டி லெவி பண்ணுறது தான் இந்த ப்ரொடெக்டிவ் டியூட்டி, ஆன்டி டம்பிங் டியூட்டி, சேஃப்கார்ட் டியூட்டி. சரி, இது ரெண்டும் இப்போ ஐஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் தே ஆர் நாட் லெவியிங். இதை தான் வந்து ஐஜிஎஸ்டி நம்ம அந்த ஜிஎஸ்டி போட்டுக்கிறோம், அது இன்டெகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். அடுத்தது பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி. பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி என்னன்னா இதுதான் வந்து ரெண்டா கிளாஸிஃபை பண்ணி ஸ்டாண்டர்ட் ரேட். கவர்மெண்ட்ஸ் எப்பயுமே சொல்ற ரேட் வந்து ஸ்டாண்டர்ட் ரேட். இதுல இருந்து ஏதாச்சும் பர்டிகுலர் கூட்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணணுங்கிறக்காக இப்போ ஒன்றுமே இல்லை, ஆனியனோட ப்ரைஸ் வந்து திடீர்னு ஆனியனோட அவைலபிலிட்டி வந்து நம்ம ஊரில் திடீர்னு இல்லாமல் போச்சு. ஸோ உடனே என்ன பண்ணியிருப்பாங்க? ஆனியனுக்கு ப்ரிஃபரன்ஷியல் ரேட் கொடுத்து சரி நார்மலாக பே பண்ணது 10% ஆனியன் இம்போர்ட் பண்ணுறதுக்கு பே பண்ணிங்கன்னா இப்போ 1% மட்டும் பே பண்ணுங்க, இல்லைன்னா வந்து இப்போ 0% ரேட்டு நீங்கள் ரேட் டேக்ஸே கட்டாமல் ஆனியன் இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேஸில் தட் இஸ் ப்ரிஃபரன்ஷியல் ரேட்டு. எப்பயும் கொடுக்குற மாதிரி நார்மல் ரேட் வந்து ஸ்டாண்டர்ட் ரேட். இவ்வளோதான். சரி, அடுத்தது சோஷியல் வெல்ஃபேர் சர்சார்ஜ். சோஷியல் வெல்ஃபேர் சர்சார்ஜ்னா திஸ் இஸ் 10%. இம்போர்ட் பண்ணும்போது இட் இஸ் கம்பல்சரி டு பே சோஷியல் வெல்ஃபேர் சர்சார்ஜ். தட் இஸ் 10% ஆஃப் இந்த பிசிடி. 10% ஆஃப் பிசிடி. இதை சம் போடும் போது யூ வில் நோ எப்படி இதை சார்ஜ் பண்றோம்னு. அடுத்தது இன்கேஸ் இஃப் யூ ஆர் இம்போர்ட்டிங் பெட்ரோல் அண்ட் டீசல். பெட்ரோல் அண்ட் டீசல் இம்போர்ட் பண்ணும்போது ஒரு லிட்டருக்கு யூ நீட் டு பே 8 rupees. இது வேற எந்த கூட்ஸ் இம்போர்ட் பண்ணும்போது தேர் இஸ் நோ ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஸ். இன் கேஸ் இஃப் யூ ஆர் இம்போர்ட்டிங் ஒன்லி பெட்ரோல் அண்ட் டீசல், இம்போர்ட் பண்ணும்போது தான் நான் பேசிட்டு இருக்கேன், எக்ஸ்போர்ட் இல்லை. ஸோ இம்போர்ட்டிங் பெட்ரோல் அண்ட் டீசல் யூ ஹாவ் டு பே ₹8 per liter. இட் இஸ் கம்பல்சரி. அடுத்தது கிளாசிஃபிகேஷன் அண்ட் வேல்யூவேஷன் ஆஃப் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். சரி, ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்துடலாம். எப்படி கூட்ஸை கிளாசிஃபை பண்ணுவோம்னா HSN கோட் வச்சு. HSNனா ஹார்மனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் நாமென்க்ளேச்சர். அதாவது இதனா என்னன்னா ஒரு கூட்ஸுக்கும் ஒரு நம்பர் அசைன் பண்ணியிருப்பாங்க. இட் வில் பி சம் 6 digit நம்பர் ஆர் சம்திங். ஸோ அதை பேஸ் பண்ணி கூட்ஸை ஈஸியாக கிளாசிஃபை பண்ணலாம். இப்போ வந்து நான் கூட்ஸை
கால்குலேட்டர், செல்ஃபோன் சொல்லி என்னோட ஃபைலிங் அப்போ கரெக்டாக மேப் பண்ண முடியாது. ஸோ ஒரு ப்ராப்பர் ட்ராக்கிங்காக இந்த ஹெச்எஸ்என் கோடு கொடுத்துருவாங்க. இந்த ஹெச்எஸ்என் கோடு இஸ் அக்செப்டட் பை யாரு? GATT. அது என்னது? ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டாரிஃப் அண்ட் ட்ரேட். இது யாரு வந்து இதை ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா WTO. எதுக்காகனா இன்டர்நேஷனல் ட்ரேடை வந்து ஒரு ஸ்மூதன் பண்றதுக்காக all international countries have entered into an agreement. அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேர் தான் ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டாரிஃப் அண்ட் ட்ரேடு. அவங்க அக்செப்ட் பண்ண கோடிங் தான் வந்து இந்த HSN. HSN என்ன? ஹார்மனைஸ் சிஸ்டம் ஆஃப் நாமென்க்ளேச்சர். சரி, அடுத்தது கஸ்டம்ஸ் டாரிஃப் ஆக்ட். கஸ்டம்ஸ் டாரிஃப் ஆக்ட் என்ன பண்ணியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? கிளாசிபிகேஷன் இங்க பார்த்தாச்சு. கஸ்டம்ஸ் டாரிஃப் ஆக்ட் என்ன சொல்றாங்க? ரேட் ஃபார் கிளாசிபிகேஷன். அதாவது கால்குலேட்டருக்கு ஒரு ரேட்டா இருக்கும், பென்னுக்கு ஒரு ரேட்டா இருக்கும், புக்குக்கு ஒரு ரேட்டா இருக்கும். ஸோ எதை பேஸ் பண்ணி இப்போ நான் ஒரு சில ப்ராடக்ட் வந்து எனக்கு பென்னா பென்சிலான்னு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அஸ்யூம் எனக்கு ஒரு ப்ராடக்ட்டை பென்னா பென்சிலான்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல. ஸோ அதை நான் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது தான் வந்து கீழே கொடுத்துருக்க ரூல்ஸ். ரேட்ஸ் யார் சொல்லுவா? கஸ்டம்ஸ் டாரிஃப் ஆக்ட். அதுல ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல இம்போர்ட்கான ரேட்டு, செகண்ட் ஷெட்யூல்ல எக்ஸ்போர்ட்ஸ்க்கான ரேட்டு. சரி, இப்போ இம்போர்ட்கான ரேட்டு எக்ஸ்போர்ட்கான ரேட்டு சொல்லிட்டாங்க. அவங்க பென்சிலுக்கு ஒரு ரேட்டு, பென்னுக்கு ஒரு ரேட் சொல்லிட்டாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் எனக்கு பென்சிலா கிளாசிஃபை பண்றதா பென்னா கிளாசிஃபை பண்றதான்னு தெரியலனா, தென் ஐ வில் ஹாவ் டு கோ ஃபார் திஸ் இன்டர்பிரிட்டேஷன் ரூல்ஸ் அண்டர் கஸ்டம்ஸ் டாரிஃப் ஆக்ட் 1975. இதுல ரூல் நம்பர் 1 ஒண்ணுமே இல்ல, there are 6 rules அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க, அதோட நிறுத்திட்டாங்க. சரி, ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 2 எப்போ எங்க வருது? ஏதாச்சும் அன்பினிஷ்ட் ஆர்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி கிளாசிஃபை பண்றதுங்கிறது தான் ரூல் நம்பர் 2. ஒண்ணுமே இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா, காரு வித்தவுட் டயர், அது வந்து இட் இஸ் ஸ்டில் அ கார். அப்போ பேஸ்ட் ஆன் வித் ரெஃபரன்ஸ் டு ஆர்டிக்கல் என்னன்னா, கார் வித்தவுட் டயர், கார் வந்து டயர் இல்லைனாலும் புதுசா டயர் போடுறதுக்கு இட் இஸ் நாட் என்ன சொல்றது, காரோட பேசிக் கேரக்டரிஸ்டிக்ல வந்து டயர் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். காரோட பேசிக் இது வந்து இன்ஜின் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ கார் வித்தவுட் இன்ஜின் வந்து இட் இஸ் நாட் அ கார். அதே கார் வித்தவுட் டயர் வில் ஸ்டில் பி கன்சிடர்ட் அஸ் கார். ஸோ பேசிக் கேரக்டரிஸ்டிக் பார்க்கணும். காருக்கு இன்ஜின் ரொம்ப முக்கியம். ஸோ வந்து இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் கார். ஸோ அடுத்தது வித் ரெஃபரன்ஸ் டு மெட்டீரியல். ரப்பர், ஒரு ரப்பர் எடுத்துக்கிட்டோம்னா இட் வில் ஹாவ் அ மிக்சர் ஆஃப் கெமிக்கல்ஸ் ஆல்சோ. ஸோ இப்போ நான் கெமிக்கல்னு சொல்றதா இல்லை அதை வந்து ரப்பர்னு சொல்றதா அப்படின்னு பார்த்தா, யூ கேன் சே இட் அஸ் ரப்பர். ஏன்னா நம்ம வாங்குற ப்ராடக்ட் என்ன, we are buying only rubber, we are not buying chemicals. ரப்பரை வாங்கும் போது அதை ரப்பர் செய்யறதுக்கு they are using chemicals. So based with reference to material, I am purchasing which material? Rubber. So it will be classified as rubber only. அடுத்தது ரூல் 3. ரூல் 3 என்னது? 3 கிளாசிபிகேஷன்: ஸ்பெசிபிக் ஐடென்டிஃபிகேஷன், எசென்ஷியல் கேரக்டர் பிரின்சிபிள், அதுக்கப்புறம் லேட்டர் த பெட்டர் பிரின்சிபிள். ஒண்ணுமே இல்லை. இப்போ ஸ்பெசிபிக் ஐடென்டிஃபிகேஷன், இப்போ ஐ எம் பர்ச்சேசிங் மின்ட் டீ. இதுல நான் மின்ட் பர்ச்சேஸ் பண்றேன்னா, டீ பர்ச்சேஸ் பண்றேன்னா, நான் டீ வாங்குறேன், அதுல ஒரு ஃபிளேவர் தான் மின்ட். ஸோ நான் வாங்குறது என்ன? டீ. ஸோ ப்ராடக்ட் வந்து என்னது? டீ. ஸோ இட் வில் பி கிளாசிஃபைட் அஸ் டீ. அடுத்தது எசென்ஷியல் கேரக்டர் பிரின்சிபிள். லிக்கர் கிஃப்ட் செட் வாங்குறேன். லிக்கர் கிஃப்ட் செட் வாங்கும் போது அது கூட தே ஆர் கிவிங் ஆன்சிலரி ப்ராடக்ட் அஸ் கிளாஸ். ஸோ நான் ஆனால் பர்ச்சேஸ் பண்றது என்ன? லிக்கர். ஸோ லிக்கர் கிளாசிபிகேஷன். ஸோ லிக்கருக்கு என்ன ரேட்டோ ஒன்லி தட் ரேட் வில் பி சார்ஜ். இந்த இடத்துல டீக்கு என்ன ரேட்டோ ஒன்லி தட் ரேட் வில் பி சார்ஜ்டு. அடுத்தது இப்போ ரெண்டுமே கிளாஷ் ஆகுது, ரூல் 1 and 2 கிளாஷ் ஆகுதுன்னா எது வந்து பெட்டர் சூட்டபிலிட்டி இருக்கோ அந்த ரூலை ஐ வில் டேக். அடுத்தது அக்கின் பிரின்சிபல். அக்கின் பிரின்சிபல்னா சிமிலர் ப்ராடக்ட்ஸ் இருந்தால் we will be telling it as அக்கின். அக்கினோட மீனிங் வந்து சிமிலர். சரி, இப்போ ஆன்டி கிளார் ஃபிலிம் வந்து காரோட கிளாஸ்ல ஒட்டி இருப்பாங்கல்ல, பிளாக் கலர் ஆன்டி கிளார் ஃபிலிம், தட் வில் பி கிளாசிஃபைட் அஸ் பில்டர் வேர் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். ஏன் அப்படின்னா
இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வென்டிலேஷன் பிளைண்டு, இந்த ஸ்க்ரீனு, இதெல்லாமே வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு பில்டர் வேறு. அதனால இட் இஸ் ஆன்டி கிளார் ஃபிலிமும் அதே பர்பஸ் தான், சன்லைட் உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆன்டி கிளார் ஃபிலிமும் ஓட்டுறோம். ஸோ பர்பஸ் ஒன்றா இருக்கிறதுனால த ஆன்டி கிளார் ஃபிலிம் இஸ் ஆல்சோ கிளாசிஃபைட் அஸ் பில்டர் வேர் ஆஃப் பிளாஸ்டிக். ஸோ இதுக்கு என்ன ரேட் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அதே ரேட் ஒன்லி வில் பி சார்ஜ் ஃபார் ஆன்டி கிளார் ஃபிலிம் ஆல்சோ. அடுத்தது ரூல் 5, கேசஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ். இப்போ ஐ எம் பையிங் எ நெக்லஸ். வெறும் நெக்லஸை அப்படியே என் கையில் கொண்டு வந்து கொடுக்க முடியாது, அதுக்கு ஒரு பாக்ஸும் சேர்த்து கொடுக்கணும். இப்போ நான் அந்த பாக்ஸோட ரேட் போடுறதா நெக்லஸோட ரேட் போடுறதானா, கண்டெய்னருக்கெல்லாம் யூ வில் நாட் பி வெரி ஸ்பெசிஃபிக் அபவுட் ரேட்ஸ். கண்டெய்னர்ஸ்க்கு ரேட் போட மாட்டோம், நெக்லஸ்க்கு என்ன ரேட்டோ அந்த ரேட் தான். ரேட் ஐ மீன் ஹியர் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ் கட்டணும்னு டிசைட் பண்ணுறோமில்ல, அந்த ரேட்டை தான் ஐ மீன் பண்ணுறேன். ஐ டோன்ட் மீன் த வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட். நான் வேல்யூனா டிரான்சாக்ஷன் வேல்யூன்னு சொல்லிடுவேன். ஓகே, அடுத்தது ரூல் நம்பர் 6. இது டீப்பாக நம்ம புக்கில் இல்லை, ஸோ யூ நீட் நாட் ஸ்டடி, நிறைய சப்ஹெட்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அடுத்தது வேல்யூவேஷன் ஃபார் கஸ்டம்ஸ் டியூட்டி. இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிரான்சாக்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். டிரான்சாக்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்ம்ஸ் லென்த் டிரான்சாக்ஷன், அதாவது அன்னோன் பார்ட்டிஸ்குள்ள பிரைஸை மட்டுமே பே பண்ணி இஃப் தேர் பையிங்னா டிரான்சாக்ஷன், அதுதான் டிரான்சாக்ஷன் வேல்யூ. 2 பேர் இருக்காங்க, தேர் அன்னோன் டு ஈச் அதர் அண்ட் ஒன் பர்சன் இஸ் பையிங் ஃப்ரம் another person and he is paying only money as consideration. அப்படி கொடுத்து வாங்கியிருந்தாங்கன்னா அதுதான் டிரான்சாக்ஷன் வேல்யூ. அப்படி இல்லைன்னா தான் we will go for valuation rules. valuation rulesல என்ன சொல்லிட்டாங்க, first rule 3, price paid at the time and place of importation up to port of India அப்படின்னு சொல்லிட்டு CIF ன்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. CIFனா ஃபர்ஸ்ட் காஸ்ட், அந்த காஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல். அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் வந்து கொஸ்டின்ல ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டாங்களோ இல்லை வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சுனாலோ, இன்சூரன்ஸ் இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருப்போம்னு தெரிஞ்சிருச்சுனாலோ we can take that insurance value. அப்படி கொடுக்கலன்னா 1.125% on this FOB value. அதே மாதிரி ஃப்ரைட்டுக்கும் there is a limit, that is 20% of FOB value. We have to compare இந்த கிளாசிஃபிகேஷன். அது 20% எப்போ எடுக்கணும், ஏர் ஃப்ரைட்டாக இருந்தால் என்ன பண்ணுறது, சி ஃப்ரைட்டாக இருந்தால் என்ன பண்ணுறது, இது எல்லாத்தையும் we will see while working out the sums. சரி, அதுக்கப்புறம் இப்போ இங்கே FOB வேல்யூன்னு சொன்னது இட் இஸ் நத்திங் பட் ஃப்ரைட் ஆன் போர்டு ஆர் ஃப்ரீ ஆன் போர்டு. இதோட மீனிங் ஒன்றுமே இல்லை, நம்ம லோட் பண்ணுற வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணுறோம். இப்போ யூஎஸில் ஒரு ப்ராடக்டை லோட் பண்ணுற வரைக்கும் எவ்வளோலாம் செலவாகுது, காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஆகும். அதுக்கப்புறம் யூஎஸில் சிட்டி ஏல மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அண்ட் சிட்டி பியில் தான் வந்து யூஎஸில் போர்ட் இருக்கு. இன் சச் கேஸு இங்கேருந்து இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இங்கே என்ன பண்ணுறாங்க, மேனுஃபேக்சர், இங்கே என்ன பண்ணுறாங்க, தே ஆர் ஷிப்பிங். இது ரெண்டு எந்த கண்ட்ரி, யூஎஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஸோ லோட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ப்ளஸ் இந்த லோடிங் சார்ஜஸ் இதெல்லாம் சேர்த்தது தான் வந்து FOB வேல்யூ. சரி, அதுக்கப்புறமா we will be spending insurance and freight. அது எதுக்கு, ஷிப் பண்ணும் போது டியூரிங் இங்கே யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு வர்றப்போ we will be paying insurance and shipping charges. இதுதான் வந்து freight. F for freight value, FOB வேல்யூ தான் வந்து C காஸ்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஐனா இன்சூரன்ஸ். இந்த இன்சூரன்ஸ் என்ன, யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு ஷிப்பில் வர்றப்ப ஸ்பெண்ட் பண்ணுற இன்சூரன்ஸ். அண்ட் FF ஃப்ரைட்னா என்ன, இங்கேருந்து இங்கே வர ஷிப்பிங் சார்ஜஸ். ஸோ FOB வேல்யூக்கு வில் ஆட் எல்லாமே எங்கள் மேனுஃபேக்சரிங் பாயிண்ட்லேருந்து ஷிப்பிங் பாயிண்டில் கூட்ஸை லோட் பண்ணுற வரைக்கும் என்னெல்லாம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோமோ எல்லாமே FOB வேல்யூவில் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாமே வந்து டீப்பாக நம்ம சம்ஸ் போடும் போது கேல்குலேஷனில் பார்க்கலாம், என்னென்ன வேல்யூ ஆட் பண்ணணும், எதெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது, எல்லாமே சம்ஸ் போடும் போது பார்க்கலாம். அடுத்தது சரி, என்னால் எப்படி காஸ்ட் எல்லாம் கண்டுபிடிக்க முடியல, இந்த இடத்துல வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளோன்னு அவன் சொல்ல மாட்டேங்கிறான். இந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐடென்டிக்கல் குட்ஸ் இதே மாதிரி சேம் கைண்டு சேம் குவாலிட்டி சேம் டைம் இதே மாதிரியான ஒரு குட்ஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் இம்போர்ட்டிங்
டிவி நான் வந்து வேல்யூவை கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் கிட்ட சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னா, இதே மாதிரி அதே யூஎஸ்லேருந்து வேற யாராச்சும் டிவி இம்போர்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, இதே மாடல் டிவி இதே சைஸில் இம்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இதே டைமில் அந்த டிவிக்கு என்ன வேல்யூவோ தட் வில் பி டேக்கன் ஆஸ் மை டிவிஸ் வேல்யூ ஆல்சோ. டிவினா இங்கே நான் நார்மல் டெலிவிஷன் சொல்கிறேன். இஃப் ஐ எம் நாட் சரி கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா செல்ஃபோன் எடுத்துக்கலாம். இஃப் ஐ எம் இம்போர்ட்டிங் செல்ஃபோன் ஃப்ரம் யூஎஸ் அண்ட் நான் வந்து அதோட வேல்யூவை சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னா, தென் இதே மாதிரி செல்ஃபோன் இதே பிராண்டு இதே சைஸ் எல்லாமே சேம் மாடல் எல்லாமே இம்போர்ட் பண்ற வேற யாராச்சும் இம்போர்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க என்ன வேல்யூக்கு இம்போர்ட் பண்றாங்களோ தட் வேல்யூ ஷுட் பி டேக்கன் ஆஸ் மை வேல்யூ. புரிஞ்சுதா? சரி, இப்போ அதுலயே வந்து 4-5 பேர் இதே மாடல், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஐஃபோன் 8 வந்து நிறைய பேர் இம்போர்ட் பண்றோம். நான் மட்டும் வேல்யூ சொல்ல மாட்டேங்கிறேன், மிச்சவங்க எல்லாம் வேல்யூ சொல்லிட்டாங்க. அவங்க ஆளுக்கு ஒரு வேல்யூல இம்போர்ட் பண்ணிருக்காங்கன்னா, அதுல இப்ப 4 பேர் இம்போர்ட் பண்ணிருக்காங்க. 4 பேரும் ஒருத்தர் 60,000 பண்ணிருக்காரு, ஒருத்தர் 65, ஒருத்தர் 62, ஒருத்தர் 68 பண்ணிருக்காரு அப்படின்னா லீஸ்ட் வேல்யூ அது அதுல 60,000 தான் வந்து லீஸ்ட் வேல்யூ. இன் சச் கேஸ் 60,000 will be taken. சரி, இப்போ யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு 4 பேர் இம்போர்ட் பண்ணுறாங்க, 5 பேர் இம்போர்ட் பண்ணுறாங்க. ஐ எம் நாட் ஸ்டேட்டிங் வேல்யூ. இங்கே இவங்க வந்து 60, 62, 65, 68 ஆளுக்கால் ஒரு வேல்யூவில் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணுறப்போ இப்போ இவங்க நான் தான் சொல்லலைல்ல, ஸோ மை வேல்யூ will also be 60. இதுல least value எதுன்னு பார்த்து அந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து ஐடென்டிக்கல் goods. அடுத்தது ரூல் 5, சிமிலர் குட்ஸ் ஃபார் இம்போர்ட் அண்ட் கம்ப்யூட்டட் வேல்யூ மெத்தட் ஃபார் எக்ஸ்போர்ட். சிமிலர் குட்ஸ்னா நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். கம்ப்யூட்டட் வேல்யூனா we have to add cost of production, design, reasonable profit. இது எப்போ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இதெல்லாம் ஆட் பண்ணி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், டிசைன், அதுக்கப்புறம் ரீசனபிள் ப்ராஃபிட் ஆட் பண்ணி you will be getting this value. இது எப்போ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்த வேல்யூவேஷன். அடுத்தது ரெசிடுவல் மெத்தட். இட் இஸ் வெரி சிம்பிள், கஸ்டமர்ஸ் ஆஃபீஸர் அவரே வேல்யூ சொல்லிடுவாரு. அடுத்தது டிடெக்டிவ் வேல்யூ மெத்தட். டிடெக்டிவ் வேல்யூ மெத்தட்னா ஒண்ணுமே இல்லை, நான் வந்து இம்போர்ட் பண்ணும்போது வேல்யூ தெரியலன்னு சொல்லிடுறேன். நான் உடனே கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணிடுவாரு, சரி பரவாயில்ல நீ கூட்ஸை எடுத்துட்டு போயிருன்னு சொல்லிடுவார். எடுத்துட்டு போயிட்டு நான் என்ன பிரைஸ்க்கு அந்த கூட்ஸை லோக்கல் மார்க்கெட்ல விற்கிறேன் அப்படின்னு பார்ப்பார். யூஎஸ்ல இருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ ஐ டோன்ட் நோ த வேல்யூ. ஸோ நான் இந்தியாவில் நான் லோக்கல் மார்க்கெட்டில் என்ன வேல்யூக்கு சேல் பண்ணுறேன்னு பார்ப்பேன். ஸோ அந்த வேல்யூ இந்த இடத்துல எடுத்துட்டு லெஸ் இந்தியாவில் நான் பே பண்ண கமிஷன், செல்லிங் எக்ஸ்பென்ஸ், ப்ராஃபிட், டிரான்ஸ்போர்ட், இன்சூரன்ஸ் இதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்க வேல்யூ தான் நான் இம்போர்ட் பண்ண வேல்யூன்னு அவர் எடுத்துக்குவார். ஸோ இதுதான் வந்து டிடெக்டிவ் வேல்யூ. ஸோ யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணும்போது நான் வேல்யூ சொல்லலை, அதுக்கு பதிலாக கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் என்ன சொல்லிட்டாரு, சரி நீ எடுத்துகிட்டு போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. எடுத்துக்கொண்டு வந்து நான் கூட்ஸை இங்கே லோக்கல் மார்க்கெட்டில் விற்கிறேன். விற்றதுக்கப்புறம் நான் என்ன வேல்யூக்கு விற்றேன்னு ஹி வில் செக். ஸோ அந்த ப்ரைஸ் தான் வந்து செல்லிங் ப்ரைஸ், யூனிட் ப்ரைஸ் அட் விச் இம்போர்ட்டட் கூட்ஸ் ஆர் சோல்ட் இன் லார்ஜ் வால்யூம். அந்த ப்ரைஸ் எடுத்துட்டு லெஸ் ஹி வில் மைனஸ் கமிஷன், செல்லிங் ப்ரைஸ், ப்ராஃபிட், ஆல் திஸ் ஹி வில் டிடெக்ட் அண்ட் தென் for the remaining amount he will charge tax. இதுல லார்ஜ் வால்யூம்ங்கிற வேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு கூட்ஸ் வித்ததை பத்தியெல்லாம் அவர் கன்சிடர் பண்ண மாட்டாரு. இது வந்து யாருக்கு அப்ளிகபிள், இன்கேஸ் ஐ எம் டீலர்னா தான் இட் வில் பி அப்ளிகபிள். நான் லார்ஜ் வால்யூம் எந்த பிரைஸ்ல வித்திருக்கேன், ஒரு நானே வந்து ஒரு யூனிட் வந்து ஒரு ப்ரைஸில், இன்னொரு 4 யூனிட் வேறு ப்ரைஸில் அப்படின்னு வேறு ப்ரைஸில் விற்றுருந்தேன் அப்படின்னா லார்ஜஸ்ட் வால்யூம் எந்த ப்ரைஸில் விற்றுருக்குன்னு பார்த்து அந்த ப்ரைஸ் தான் ஹி வில் பி டேக்கிங். அடுத்தது கம்ப்யூட்டட் வேல்யூ. கம்ப்யூட்டட் வேல்யூனா இது ஒன்றுமே இல்லை, இதே ஃபார்முலா தான். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், டிசைன், ரீசனபிள் ப்ராஃபிட் அண்ட் எதெல்லாம் ஆட் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு ரூல் 10ல் பார்த்துக்கலாம். ரூல் 10 வந்து நம்ம புக்கில் இல்லை, ஸோ அதை பற்றி கன்சிடர் பண்ண வேண்டாம். சரி, எக்ஸம்ஷன்ஸ் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். எப்போ எக்ஸாம் பண்ணலாம், ஏதாச்சும் கூட்ஸ் வேணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சாங்கன்னா தே மே எக்ஸம்ட். இங்கே இந்த இடத்துல நான் 3rd பேஜில் எக்ஸம்ஷன் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி என்னோட டியூட்டி வந்து 100 rupeesக்கு கீழே இருந்தால் சரி டியூட்டி பே பண்ண வேண்டாம்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் மே எக்ஸம்ட். அடுத்தது ஆஃபீஸர்ஸ் ஆஃப் கஸ்டம்ஸ் லா, அவங்களுக்கு என்னெல்லாம் பவர் இருக்கு அப்படின்னா, இப்போ வேர்ஹவுஸ்
எங்கேயாச்சும் போகிறாங்க, வேர் ஹவுஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த எங்கேயாச்சும் போகிறாங்க இந்த சென்ஸ் வேர் ஹவுஸ் இடம் பத்தல. ஸோ பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு ஏரியா வேர் ஹவுஸாக டிக்ளேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தே கேன் டிக்ளேர் வேர் ஹவுஸ். அடுத்தது ப்ரைவேட் பார்ட்டிஸ் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு தே ஹாவ் த பவர். அடுத்தது எந்த வெசலை வேணா இல்லை எந்த கன்வீனியன்ஸ் வேணா யாரை வேணா எப்போ வேணா சர்ச் பண்ணலாம். அதே மாதிரி அவங்க டியூட்டி கட்டலன்னு நினச்சா தே கேன் சீஸ் த குட்ஸ். அவங்க எதுவும் சீஸ் பண்ணும்போது எதுவும் ஸ்டாப் பண்ணாங்க இல்லை இல்லீகலாக ஸ்மகிள் பண்ணுறாங்கன்னா தே கேன் ஈவன் அரெஸ்ட். ஸோ goods சீஸ் பண்ணலாம், they can arrest the person and they can search the vessel or conveyance என்ன வேணா பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் கஸ்டம்ஸ் லா. ஃபர்ஸ்ட் இப்போ கொண்டு வர கூட்ஸுக்கு யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்தா எந்த மோட்ல வருதுன்னு பாருங்க. ஸோ எந்த மோட்ல வருதோ தட் பர்சன் அந்த மோடுக்கு யார் ஹெட் பண்ணுறாங்களோ தட் பர்சன் வில் பி ரெஸ்பான்சிபிள். இப்போ சீவேஸில் கேப்டன் ஆஃப் த ஷிப் தான் அதை ஹெட் பண்ணுவார். ஸோ மாஸ்டர் ஆஃப் த வெசல் வில் பி the person in charge. Airwaysல பைலட், லேண்ட் அந்த கார்டு, கண்டக்டர். கார்டுனா ட்ரெயின். இதே பஸ்ல இல்ல லாரியில கண்டக்டர் ஆர் டிரைவர். அதுக்கப்புறம் இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இந்த பர்சன் இன்சார்ஜா இருக்கவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா இம்போர்ட் மேனிஃபெஸ்ட் ஆர் எக்ஸ்போர்ட் மேனிஃபெஸ்ட் சப்மிட் பண்ணியிருக்கணும். கரெக்டான ரூட் சொன்ன இந்தந்த ரூட்ல தான் வரணும்னு முன்னாடியே பர்மிஷன் வாங்கியிருக்கணும். அந்த ரூட்ல தான் அந்த ட்ரெயினோ இல்லை வெசலோ இல்லை ஏர்கிராஃப்டோ வரணும். ஸோ அந்த ரூட்டில் தான் வராங்களான்னு செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் கரெக்டான போர்ட்டில், இப்போ மும்பை போர்ட்டில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு தே ஷுட் நாட் கோ அண்ட் லேண்ட் இன் விசாகப்பட்டினம் போர்ட். ஸோ எந்த போர்ட்டில் பெர்மிஷன் வாங்கியிருக்காங்களோ அந்த போர்ட்டுக்கு தான் வரணும். அண்ட் லாஸ்ட் ஒன் கூட்ஸ் ப்ராப்பர்லி லோடட் அண்ட் அன்லோட். பெர்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் தான் அன்லோட் பண்ணணும், இல்லை பெர்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் தான் லோட் பண்ணணும். இது எல்லாமே யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பர்சன் இன்சார்ஜ். பர்சன் இன்சார்ஜ் யாரு? மாஸ்டர் ஆஃப் வெசல், பைலட், கார்டு, கண்டக்டர் ஆர் டிரைவர். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் போர்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தா சீ போர்ட், ஏர்போர்ட், லேண்ட்னா கஸ்டம் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் கண்டெய்னர் ஃப்ரைட் ஸ்டேஷன். மோட் ஆஃப் கிளியரன்ஸ் நமக்கே தெரியும், கார்கோ, கொரியர், போஸ்ட் ஆஃபீஸ், பேக்கேஜ். அடுத்தது ப்ரொசீஜர்ஸ். இம்போர்ட் பண்ணும்போது எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்ன்னு பார்க்கலாம். இது ப்ரொசீஜர்ஸ்னா கேரியர் என்னெல்லாம் பண்ணணும், கஸ்டோடியன் யாரு, அவங்க என்ன பண்ணணும், இம்போர்ட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, கஸ்டம்ஸ் ஆஃபீஸரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன. இதுதான். இப்போ கஸ்டோடியன்னா யாரு? ஹி இஸ் அப்பாயிண்டட் பை கஸ்டம்ஸ் ஆக்ட். அவர் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டினா ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ராப்பர் அன்லோடிங் ஆஃப் கூட்ஸ். கூட்ஸை கொண்டு ஷிப்ல இருந்து கஸ்டம்ஸ் போர்ட்ல இறக்கி வைக்கும் போது ப்ராப்பரா அன்லோட் ஆகுதான்னு செக் பண்றதா கஸ்டோடியனோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சரி, கேரியரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. கேரியர் இங்க என்ன கேரியர்? இப்போ சீவேஸ் ஏர்வேஸ்லேயே வருதுன்னா அப்போ மாஸ்டர் ஆஃப் வெசல் தான் பர்சன் இன்சார்ஜ். அவரோட ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? இம்போர்ட் மேனிஃபெஸ்ட் சப்மிட் பண்றது. அப்போ கேரியரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ஃபைலிங் ஆஃப் ஐஜிஎம், இம்போர்ட் ஜென்ரல் மேனிஃபெஸ்ட். அதே தான் இங்கேயும். இன் கேஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் இட் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்போர்ட் ஜென்ரல் மேனிஃபெஸ்ட். சரி, அப்போ கேரியருங்கிறது அந்த ஷிப்போ இல்லை ஏர்கிராஃப்டோ எதில் வருதோ அதான் கேரியர். அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஐஜிஎம் இல்லைன்னா ஏஜிஎம் சப்மிட் பண்ணணும். எக்ஸ்போர்ட்னா இஜிஎம், இம்போர்ட்னா ஐஜிஎம். அடுத்தது கஸ்டோடியன் முன்னாடியே பார்த்தோம், அன்லோடிங்காக பார்க்கறது. அடுத்தது இம்போர்ட்டர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர் என்ன சப்மிட் பண்ணுவாங்கன்னா இங்கே பில் ஆஃப் என்ட்ரி சப்மிட் பண்ணுவாங்க, இங்கே ஷிப்பிங் பில் சப்மிட் பண்ணுவாங்க. இப்போ ஷிப்பிங் பில் ஆஃப் என்ட்ரினா ஒன்றுமே இல்லை, இந்த கூட்ஸ் தான் இருக்கு, அதில் இப்படி பேக் பண்ணியிருக்கோம், அதில் அந்த ப்ராடக்டோட லிட்ரேச்சர் என்ன, ப்ராடக்ட் லிட்ரேச்சர்னா அதோட காம்போசிஷன் என்ன, அதுக்கப்புறம் இதை நான் இம்போர்ட்டோ எக்ஸ்போர்ட்டோ பண்றதுக்கு என்கிட்ட லைசன்ஸ் இருக்கா, அதுக்கான பில், இதெல்லாம் அது எல்லாமே ஐ ஹவ் மென்ஷன் இட் ஹியர். ஸோ இது எல்லாமே இருக்கான்னு இதெல்லாத்தையும் ஸ்டேட் பண்ணியிருப்பாங்க எங்க பில் ஆஃப் என்ட்ரிலையோ இல்லைன்னா ஷிப்பிங் பில்லையும். ஷிப்பிங் பில் இன் கேஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் அண்ட் பில் ஆஃப் என்ட்ரி இன் கேஸ் ஆஃப் இம்போர்ட். இதெல்லாம் யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? யார் இம்போர்ட் பண்றாங்க இல்லை யார் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இந்தியாவில் யார் இம்போர்ட்டர் யாரு, இல்லை இந்தியாவில் யார் எக்ஸ்போர்ட்டர். இந்தியாவில் இருக்கவங்க தான் இம்போர்ட்டரோ எக்ஸ்போர்ட்டரோ. இது நம்ம எங்கன்னு வாங்குறோமோ இல்லை லைக் இன்னொரு கண்ட்ரியோட இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் கிடையாது. இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இம்போர்ட்டர் யாரு, இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எக்ஸ்போர்ட்டர் யாரு. ஸோ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இது. அடுத்தது லாஸ்ட் ஒன் கஸ்டம்ஸ். ஒன்றுமே இல்லை, பில் ஆஃப் என்ட்ரியோ இல்லை ஷிப்பிங் பில்லோ அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு அதை ஸ்டாம்ப் பண்ணி they will assign a number. அவ்வளவுதான் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பண்ணிட்டு இங்க என்ன பண்ணுவாங்க? they will grant entry
இன்வர்ட். என்ட்ரி இன்வர்ட் கொடுத்தா தான் அந்த கூட்ஸை உள்ளே கொண்டு வர முடியும். அதே மாதிரி இங்கே they will grant entry outward. இதை கொடுத்தா தான் they can either take the goods from the country or they can bring the goods inside the country. அடுத்தது transit and transshipment. இப்போ ஒன்றுமே இல்லை, யூஎஸ்லேருந்து ஒரு வெசல் மும்பை போர்ட்டுக்கு வருது. மும்பை போர்ட்டுக்கு வந்து எதுக்கு வராங்க? பெட்ரோல் ஃபில் பண்ணுறதுக்கு வராங்க. சரி, வந்துட்டு இவங்க ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாங்க. இப்போ இங்கே எதுக்கு வந்தாங்க? பெட்ரோல் ஃபில் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்தாங்க. தே ஹவ் நாட் அன்லோடட் எனி கூட்ஸ். கரெக்டாக? இப்போ இதில் என்ன கூட்ஸ் இருந்துச்சோ அந்த கூட்ஸ் அப்படியே ஆஸ்திரேலியன் போர்ட்டுக்கு போயிடுச்சு. ஸோ இன் திஸ் கேஸ் திஸ் இஸ் கால்ட் டிரான்சிட். அதாவது வந்த கூட்ஸை எதுவுமே இறக்கல, அதே மாதிரி அந்த வந்த கூட்ஸ் வந்த வெசல்லாம் அப்படியே போயிடுச்சு. சரி, இன்னொரு சுச்சுவேஷன் பாருங்க. யூஎஸ்லேருந்து மும்பை, இங்கேருந்து ஆஸ்திரேலியா. இது எக்ஸ் ஷிப் நேம்டு எக்ஸில் யூஎஸ்லேருந்து மும்பைக்கு வராங்க. வந்துட்டு இங்கே கூட்ஸை ஷிப் ஒய்க்கு மாற்றுறாங்க. மாற்றிட்டு அதை அப்படியே அங்கே ஆஸ்திரேலியன் போர்ட்டுக்கு, இந்தியன் போர்ட்டில் இறக்கியே வைக்கல. தே ஹவ் ஜஸ்ட் சேஞ்ச்டு த ஷிப். அந்த ஷிப் எக்ஸ்லேருந்து ஷிப் ஒய்க்கு மாற்றிட்டு அப்படியே கொண்டு போய் ஆஸ்திரேலியன் போர்ட்டில் கொடுத்தாங்க. இந்த ஷிப் ரிட்டர்ன் போயிடுச்சு. இல்லை வந்து இந்த ஷிப் வேறு ஏதோ போர்ட்டுக்கு கூட போய்க்கலாம். இந்த ஷிப் எக்ஸ் வந்து ஈராக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. சரி, ஷிப் ஒய்ல ஆஸ்திரேலியன் போர்ட்டு கூட்ஸ் போயிடுச்சு. அந்த கூட்ஸை இந்தியன் போர்ட்டில் தே ஆர் நாட் அன்லோடிங், தே ஆர் சிம்பிளி டிரான்ஸ்ஃபரிங் ஃப்ரம் மும்பை போர்ட்டில் வச்சு தே ஆர் சிம்பிளி டிரான்ஸ்ஃபரிங் த கூட்ஸ் ஃப்ரம் ஷிப் எக்ஸ் டு ஷிப் ஒய். இந்த மாதிரி ஒரு ஷிப்ல இன்னொரு ஷிப் மாற்றினா தட் இஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்ஷிப்மெண்ட். அதே அந்த வெசல்ல வந்த வெசல்ல அப்படியே வேற போட்டு கொண்டு போயிட்டா தட் இஸ் கால்ட் டிரான்சிட். அவ்வளோதான். இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் வெசல் சேம் வெசல்ங்கிற பாயிண்ட் மட்டும் வச்சுக்கிட்டா போதும், வேறு எதுவும் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். இப்போ நீங்கள் என்னென்ன சப்மிட் பண்ணணுன்ற மட்டும் இங்கே வந்து இம்போர்ட் மேனிஃபெஸ்ட் சப்மிட் பண்ணி இங்கே பில் ஆஃப் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்த கான்செப்ட் வேர்ஹவுஸ். வேர்ஹவுஸ்னா முன்னாடியே சொன்னோம் பப்ளிக் வேர்ஹவுஸ், பிரைவேட் வேர்ஹவுஸ். பப்ளிக் வேர்ஹவுஸ்னா கவர்மெண்ட் வேர்ஹவுஸ், இது வந்து பிரைவேட் பார்ட்டி. இது ஒன்று தான் இதுக்கு இருக்க டிஃபரன்ஸ். மிச்சப்படி டியூட்டியபிள் கூட்ஸ் தான். எந்த கூட்ஸ் ஸ்மகிள்டு கூட்ஸ் எல்லாம் கொண்டு போய் வேர்ஹவுஸில் வைக்க முடியும். ஸோ டியூட்டியபிள் கூட்ஸ் தான் வந்து கொண்டு போய் வேர்ஹவுஸில் வைக்கலாம். இங்கே அந்த கூட்ஸை வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்காங்கிற ஒரு சர்டிஃபிகேட் இருக்கணும். அதுக்கப்புறமா எந்த கூட்ஸையாச்சும் உள்ள கொண்டு வச்சா யூ ஹாவ் டு பே ரெண்ட். இந்த எல்லா பாயிண்ட்டும் இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் பப்ளிக் வேர்ஹவுஸ் ஆல்சோ. இதில் ஒரே ஒரு டிஃபரன்ஸ், திஸ் இஸ் ஓன்ட் பை கவர்மெண்ட், திஸ் இஸ் ஓன்ட் பை பிரைவேட். அவ்வளோதான். டியூட்டி டிராபேக். டியூட்டி டிராபேக்னா ரீஃபண்ட் தான் வந்து டியூட்டி டிராபேக். இப்போ ஏதாச்சும் ஒரு கூட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம், எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு திருப்பி இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, சாரி இம்போர்ட் பண்ணிட்டு திருப்பி எக்ஸ்போர்ட் பண்ண, அதாவது இப்போ யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு வருது. சரி, இப்போ இம்போர்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிட்டு we are doing some manufacturing process in India. And then we are re-exporting. இப்போ நம்ம ஒரு சில பார்ட்ஸ், இப்போ நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணி அது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி if we are re-exporting to US itself. இந்த கேஸில் எதுக்காக இம்போர்ட் பண்ணோம்? இந்த மாதிரி ஒரு மேனுஃபேக்சர் பண்ணி அதை ரீஎக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக தான் we are importing. ஸோ இந்த கேஸில் நான் இம்போர்ட் பண்ணும் போது கொஞ்சம் டியூட்டி கட்டி தான் இம்போர்ட் பண்ணியிருப்பேன். ஸோ திஸ் கேன் பி கிளைம்ட் அஸ் ரீஃபண்ட். அதுக்கு பேர் தான், அந்த ரீஃபண்டுக்கு பேர் தான் டியூட்டி ட்ராபேக். இதில் என்ன கண்டிஷனாக இந்த எக்ஸ்போர்ட் பண்ணதை 18 monthsக்குள்ளே பண்ணியிருந்துருக்கணும். அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணும் போது இந்த ஷிப்பிங் பில்லை அட்டாச் பண்ணியிருந்துருக்கணும். ARE 1 ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருந்துருக்கணும். அதுக்கப்புறமா கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் கிளியரன்ஸ் பர்மிட் பண்ண ஆர்டரையும் சப்மிட் பண்ணி, இந்த மூணுத்தையும் சப்மிட் பண்ணாதான் ஐ வில் கெட் டியூட்டி டிராபேக். அடுத்தது லிமிடேஷன்ஸ் ஆன் டியூட்டி டிராபேக். என்னோட டியூட்டி டிராபேக் அமௌண்ட் 50K கீழே இருந்தால் இட் இஸ் நாட் அப்ளிகபிள் அட் ஆல்.
அடுத்தது 1/3 ஆஃப் த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட்டை விட கம்மியாக இருக்கணும் டியூட்டி ட்ராபேக். அதுக்கப்புறமா டியூட்டி ட்ராபேக் ஷுட் பி less than 1% ஆஃப் FOB வேல்யூ. 1% ஆஃப் FOB வேல்யூ விட கம்மியாக இருந்துச்சு டியூட்டி ட்ராபேக்னா ஐ வில் நாட் பி கெட்டிங் டியூட்டி ட்ராபேக். அதுக்கப்புறம் வேர் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் எக்ஸ்போர்ட் இஸ் லெஸ் தேன் மெட்டீரியல் யூஸ்ட் இன் மேனுஃபேக்சர். இப்போ நான் இங்கே மேனுஃபேக்சர் பண்ண கூட்ஸை விட நான் இம்போர்ட் பண்ண கூட்ஸோட வேல்யூ வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஐ வில் நாட் பி. சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் செல்ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணுறேன், அதுக்கான ஸ்பேர் பார்ட் இம்போர்ட் பண்ணுறேன். ஸ்பேர் பார்ட்டோட ரேட் 100, நான் செல்ஃபோனோட ரேட் வந்து 90 rupees இருந்தால் ஐ வில் நாட் கெட் டியூட்டி ட்ராபேக். அடுத்தது கான்ஃபிஸ்கேஷன் ஆஃப் கூட்ஸ். கான்ஃபிஸ்கேஷன் ஆஃப் கூட்ஸ்னா எந்தெந்த சுச்சுவேஷனில் கூட்ஸை வந்து கான்ஃபிஸ்கேட் பண்ணிடலாம், அதாவது கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் எடுத்துகிட்டு போய் அவரோட கஸ்டடியில் வச்சுக்கலாம். அப்படின்னா நிறைய இம்ப்ராப்பர்லி இம்போர்ட்டட், இல்லைன்னா வந்து ஸ்மகிள் பண்ணிட்டு வந்தேன்னா, இல்லை வந்து நான் சொன்ன கூட்ஸ் ஒன்று வேற ஒரு கூட்ஸை இம்போர்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, இல்லை ப்ராப்பர் பேக்கேஜிங் இல்லைன்னா, இல்லை ப்ரொஹிபிட்டட் கூட்ஸ் எதையாச்சும் இம்போர்ட் பண்ணியிருந்தேன்னா, இது மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸில் கூட்ஸ் கேன் பி கான்ஃபிஸ்கேட்டட். அந்த சுச்சுவேஷன்ஸ் ஆர் ஆல் கோட்டட் ஹியர் அண்ட் அதுக்கான செக்ஷன்ஸ் வந்து இங்கே கோட் பண்ணியிருக்கேன். இதை சும்மா ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க போதும். எக்ஸாமுக்கு இப்படின்னா என்ன, இதை வந்து கான்ஃபிஸ்கேட் பண்ண முடியும்னு மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். அடுத்தது ரீஃபண்ட் முன்னாடியே படிச்சிருக்கோம். என்ன படித்தோம், அது வந்து இம்போர்ட் பண்ணிட்டு உடனே ரீஎக்ஸ்போர்ட் பண்ணோம்னா ஐ கேன் கிளைம் ரீஃபண்ட். இப்போ இங்கே நான் இம்போர்ட் பண்ண கூட்ஸ் வந்து இஃப் இட் இஸ் நாட் அப் டு த ஸ்டாண்டர்ட் வாட் ஐ எக்ஸ்பெக்டட்னு வச்சுக்கோங்க. இப்போ இஃப் இட் இஸ் இங்கே பாருங்க டிஃபெக்டிவாக இருக்கலாம், இல்லை வந்து டிஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா, இல்லை வந்து நானே வந்து இந்த கூட்ஸ் எனக்கு வேண்டாம், ரெலிங்க்விஷ்மெண்ட் ஆஃப் டைட்டில், இல்லைன்னா வந்து நான் வந்து இல்லை எனக்கு இந்த கூட்ஸ் வேணாம்னு சொல்லி அப்படியே நான் திருப்பி அனுப்பிச்சிட்டேன், அதுதான் எக்ஸ்போர்ட்டட் பேக். ஸோ இந்த மாதிரி கேசஸில் நான் இம்போர்ட் டியூட்டி கட்டிட்டேன்னா தென் ஐ கேன் அப்ளை ஃபார் ரீஃபண்ட் வித்தின் 6 months. எந்தெந்த கேஸில் டிஃபெக்டிவாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து நானே எனக்கு இந்த கூட்ஸ் வேணான்னு ஐ கேன் ரெலிங்க்விஷ் த டைட்டில், ஆர் நான் கொண்டு வந்த கூட்ஸ் திருப்பி உடனேவே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். நான் இது உள்ள இந்தியாவுக்குள்ளே கொண்டே வரல, அப்படியே நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன்னா ஐ கேன் கிளைம் ரீஃபண்ட் ஆஃப் இம்போர்ட் டியூட்டி. சரி, இன் கேஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் டியூட்டி பே பண்ணியிருந்தேன்னா 1 yearக்குள்ள திருப்பி இம்போர்ட் பண்ணிட்டோம்னா தென் ஐ கேன் கிளைம் refund of export duty and application should be submitted within 6 months. ரெண்டு கேஸ்லயுமே இந்த 6 months குள்ள அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருந்தாதான் ஐ கேன் கிளைம் ரீஃபண்ட். அடுத்தது ப்ரொஹிபிஷன் ஒண்ணுமே இல்லை, நேஷனல் செக்யூரிட்டி இல்லை வந்து நம்ம கண்ட்ரியோட பீஸ் ஏதாச்சும் அஃபெக்ட் பண்ணும், அந்த மாதிரி கேசஸில் அந்த சச் கூட்ஸ் ஆர் ப்ரொஹிபிட்டட். அதுக்கப்புறம் ஸ்மக்லிங், அப்புறம் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அதான் இந்த டாலர் ரேட்டு இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக, அப்புறம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், ஹியூமன் லைஃப்ஸ்க்கு ஏதாவது த்ரெட்டு, பேட்டன்ட் ஏதாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, இந்த மாதிரி கேசஸில் வந்து யூ கேன் ப்ரொஹிபிட், சென்ட்ரல் கவர்மெண்ட் மே ப்ரொஹிபிட் ஃபியூ goods to import or export. ஸோ அந்த கேசஸில் they are called as prohibition. ஒன்றும் இல்லை, இந்த கூட்ஸ் எல்லாம் இம்போர்ட்டோ எக்ஸ்போர்ட்டோ பண்ணக்கூடாதுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. ரீசன்ஸ் தான் எதுனாலெல்லாம் ப்ரொஹிபிட் பண்ணியிருப்பாங்கிறது தான் இந்த ரீசன்ஸ். அடுத்தது லாஸ்ட் ஒன் அஃபென்சஸ்னால் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் பண்ணால் யூ வில் பி அரெஸ்டட் ஆர் நீங்கள் வந்து யூ ஆர் வயலேட்டிங் த ஆக்ட், அதுதான் வந்து அஃபென்சஸ். அது என்னது, மிஸ்டிக்ளரேஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கூட்ஸ், என்னென்னா வேல்யூ தப்பாக சொல்லியிருந்தா, இல்லை டிஸ்கிரிப்ஷன் தப்பாக சொல்லியிருந்தா, இல்லை வெயிட்டு, இல்லை எந்த கண்ட்ரிலேருந்து வந்துச்சு, இதெல்லாம் வந்து தப்பாக சொல்லியிருந்தா தென் யூ ஆர் வயலேட்டிங் த ரூல்ஸ். அதுக்கப்புறம் அன்ஆத்தரைஸ்ட் போர்ட், மும்பை போர்ட்டில் வரேன்னு சொல்லிட்டு விசாகப்பட்டினம் போர்ட்டுக்கு போனால் தென் தட் இஸ் அன்ஆத்தரைஸ்ட் போர்ட். இதெல்லாம் பண்ணால் தட் இஸ் அஃபென்ஸ். சரி, அந்த அஃபென்ஸ் பண்ணால் என்ன லையபிலிட்டி அரைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா, கிரிமினல் லையபிலிட்டியாக இருந்தால் 7 years இம்ப்ரிசன்மெண்ட். அதே வந்து 50 lakhs மேலே நான் பண்ண அஃபென்ஸ் வந்து 50 lakhs வரத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா இட் வில் பி நான் பெயிலபிள்.
ஓகேவா. இந்த இம்ப்ரெசன்மெண்ட் பிளஸ் ஃபைன் வேற 7 years இம்ப்ரெசன்மெண்ட், அதில் வந்து லிமிட் வந்து 50 lakhs மேலே போயிடுச்சுன்னா தட் வில் பி நான் பெயிலபிள். நான் கண்டிப்பாக ஐ கேனாட் கம் அவுட் இன் பெயில் அனால். அதே மாதிரி ஃபைனும் கட்டணும். அதே வந்து சிவில் லைபிலிட்டியாக இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட், பெனால்ட்டி, கான்ஃபிஸ்கேஷன். நான் கொண்டு வந்து கூட்ஸ் அவங்க எடுத்துருவாங்க, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், பெனால்ட்டி பே பண்ணணும். அண்ட் 200% ஆஃப் டியூட்டி ஃபார் அன்அக்கௌண்டட் கூட்ஸ். நான் வந்து ஸ்மகிள் பண்ணியிருக்கிறேன், நான் இதில் டியூட்டி பே பண்ணாமல் உள்ள கூட்ஸ் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா 200% ஆஃப் டியூட்டி. சும்மா பே பண்ணால் 100 rupees கூட்ஸுக்கு ஐ வில் பி பேயிங் 10 rupees தான் டேக்ஸ். அதே வந்து இதை வந்து நான் கரெக்டாக பே பண்ணாமல் உள்ள கொண்டு வந்துட்டேன்னா 200% இதில் பே பண்ணணும். தட் இஸ் 200 rupees they will have to pay as duty. அதுக்கப்புறம் 5 times the value of goods forged டாக்குமெண்ட்ஸ் தப்பாக இருந்துச்சுன்னா இது இன்டூ கூட்ஸ் வேல்யூ இன்டூ 5 times போட்டு we have to pay டியூட்டி. இதெல்லாம் தான் வந்து என்னது லைபிலிட்டி. அதாவது ஃபைனோ பெனால்ட்டியோ வந்து இதுதான் வந்து அதுக்கான லிமிட்ஸ். இவ்வளோதான் வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தியரி பார்ட்டு. சம்ஸ் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க.